கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மீண்டுமாய் உங்களை எல்லாரையும் சந்திப்பதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ இந்த லெந்து நாட்கள்ல கூட உங்களோட இணைஞ்சு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதற்காக நான் தேவனை துதிக்கிறேன். இந்த டைம்ல ஆண்டவர் எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதனால முதலாவது நாளுக்கான தலைப்பை மாமா சொல்லும்போது அத்திமர சபித்தல் அப்படின்னு சொன்னாங்க. அத்திமர சபித்தல் அப்படின்னு ஒன்னே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஆண்டவர் எதுக்காக அந்த அத்திமரத்தை சபிச்சாரு அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சு பார்த்தேன். அப்போ யோசிச்சு பார்க்கும்போதுதான் நான் யோசிச்சேன். நிறைய பேர் நம்ம இந்த மீடியால நம்ம இருக்கிறனால நம்ம நிறைய காரியங்களை நம்ம பாக்குறோம். யூடியூப்ல ஆகட்டும், இல்ல ஷார்ட்ஸ் ஆகட்டும், இது மாதிரி நிறைய விஷயத்துல நிறைய பேர் பெயிண்ட் பண்ணுவாங்க. 3D பிரிண்டிங் நீங்க பார்த்திருப்பீங்க. 3D பெயிண்டிங்கும் பார்த்திருப்பீங்க. 3D பெயிண்டிங் பண்ணி நிறைய பேர் இந்த ரோட்ல எல்லாம் போகும்போது நிறைய ரோட்ல ஏதாவது உள்ள கீழே விழுற மாதிரி, இல்ல பெரிய ஆழமா இருக்கிற மாதிரி, இல்ல பெரிய வெல் உள்ள இருக்கிற மாதிரி, அப்படி ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா ஏதாவது டிரா பண்ணி வச்சிருப்பாங்க. சோ நம்ம நடந்து வரும்போதே அதுல விழுற மாதிரி ஏதாவது ஃபீல் ஆகும். தூரத்துல இருந்து பார்க்கும்போது அது கிணறு மாதிரியே தெரியும். தூரத்துல இருந்து பார்க்கும்போது அது அப்படியே ஆப்டா என்ன வரைஞ்சிருக்காங்களோ அது அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம பக்கத்துல போய் போய் பார்க்கும்போது அது உண்மையான கிணறா இருக்காது. பட் ஆனா அது கிணறு மாதிரி டிரா பண்ணிருப்பாங்க. சோ பக்கத்துல போய் பார்க்கும்போது அப்படி தெரியாது. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா காணல் நீர். நம்ம நிறைய வெயில், நம்ம சவுத்ல நிறைய வெயில் கொளுத்தும், இங்கேயும் நிறைய வெயில் கொளுத்தும். சோ அந்த டைம்ல தூரத்துல நம்ம பார்க்கும்போது அந்த காணல் நீரை பார்க்கும்போது தூரத்துல வாட்டர் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா பக்கத்துல போக 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 அங்க ஒண்ணுமே இருக்காது. ஆனா தூரத்துல இருந்து பார்க்கும்போது தண்ணி இருக்கிற மாதிரியே தெரியும். ஆனா பக்கத்துல போனா ஒண்ணுமே இருக்காது. அதே மாதிரிதான் ஆண்டவர் அந்த பக்கத்துல அத்திமரத்தை பார்க்கும்போது, தூரத்துல இருந்து பார்க்கும்போது அத்திமரம் நல்லா கொழுத்து, நல்ல காய் இலைகளை விட்டு நல்ல தழைத்து நின்னுச்சு. தூரத்துல இருந்து பார்க்கும்போது அது ஒரு கனி கொடுக்கிற மரமா அவருக்கு தெரிஞ்சுச்சு. ஆனா அவர் பக்கத்துல போய் பார்க்கும்போதுதான் அதுல ஒண்ணுமே இல்ல, இது வெறும் ட்ரீ, வெறும் சும்மா இலைகளால நிறைஞ்சிருக்குதுன்னு சொல்லி அவர் பக்கத்துல போய் பார்க்கும்போதுதான் ஆண்டவரால அதை ரியலைஸ் பண்ண முடிஞ்சுச்சு. நான் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி படிச்சேன் ஒரு புக்ல. ஒரு வியாபாரி அவனோட வியாபாரத்துல அவன் வளர்ந்து வர்ற சூழ்நிலையில அவனால எல்லா சுமைகளையும் அவனால ஏத்திட்டு அவனோட சுமந்துட்டு போக முடியாம அவர் கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். அப்ப அவன் கஷ்டப்படுற சூழ்நிலையில சரி நம்ம வியாபாரமும் பெருசாகுது, நம்ம ஏதாவது இந்த டிரான்ஸ்போர்டேஷனுக்கு நம்ம ஏதாவது நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சான் அந்த வியாபாரி. அப்ப யோசிச்சுட்டு சரி டிரான்ஸ்போர்டேஷனுக்கு உம் அப்போ அந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி நமக்கு நிறைய ட்ரக்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காது. அப்போ கழுதை, சரி ஒரு கழுதை வாங்குவோம், ஒரு கழுதைய வாங்கி நம்மளோட டிரான்ஸ்போர்டேஷனுக்கு நம்ம திங்ஸ் இங்க கொண்டு வர்றது அங்க கொண்டு போறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு கழுதைய வாங்கலாம்னு சொல்லி சந்தைக்கு போறான். சந்தைக்கு போய் பார்க்கும்போது நிறைய கழுதைகள் இருந்துச்சு. சரி எதை வாங்கலாம் பார்க்கும்போது எல்லா கழுதைகளுமே நல்லதாவே தெரிஞ்சுச்சு அவனுக்கு. அப்ப அந்த கழுதை விக்கிறவன் அந்த கடைக்காரர் இந்த மனுஷனுக்கு, இந்த வியாபாரிக்கு ஃப்ரெண்டா இருந்தாரு, ஒரு நண்பனா இருந்தாரு. சோ அவர் அந்த நண்பன் கிட்ட போய் சொல்றாரு, நான் ஒரு கழுதை வாங்குறதுக்கு நான் ஆசைப்படுறேன். என்னோட வியாபாரம் பெருகினனால அந்த கழுதைய என்னோட வியாபாரத்துல நான் யூஸ் பண்ண ஆசைப்படுறேன். சோ ஒரு கழுதை வாங்கணும். ஆனா நான் ஒரு கழுதைய வாங்கி அதை நான் டெஸ்ட் பண்ணிட்டு அண்ட் தென் நான் உனக்கு பே பண்ணுவேன். நான் இப்பவுமே உனக்கு பே பண்ணி அந்த கழுதையை நான் வாங்க மாட்டேன்னு சொல்றாரு. அப்போ அவரு சொல்றாரு, எப்படி நீ ஒன் டேலயே நீ ஃபைண்ட் அவுட் பண்ணுவ? உன்னால முடியாதே. அது எப்படி அந்த கழுதை நல்ல கழுதையா கெட்ட கழுதையான்னு உனக்கு எப்படி தெரியும்? இல்ல நான் பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்குறாரு. பாக்குறதுக்கு வெளியே நல்ல கழுதையா இருந்துச்சு, நல்லதா இருந்துச்சு. சோ இந்த கழுதையை நான் சூஸ் பண்றேன்னு சொல்லி ஒரு நல்ல கழுதைய பாக்குறதுக்கு அழகா, ஒரு நல்ல அதால முடியும், நல்ல சுமைகளை தூக்கி செல்ல முடியும் அப்படின்னு ஒரு ஐடென்டிஃபை பண்ணி ஒரு கழுதையை சூஸ் பண்ணி அந்த கழுதையை வாங்கிட்டு போறாரு. வாங்கிட்டு போய் அவரு இருக்கிற அந்த எல்லா கழுதைகளும் எல்லா இருக்கிற இடத்துல இந்த கழுதையையும் கொண்டு போய் விடுறாரு. கொண்டு போய் விடும்போது அந்த கழுதை ஆட்டோமேட்டிக்கா அதுவே நடந்து போய் ஒரு இன்னொரு கழுதை பக்கத்துல, நல்லா சாப்பிட்டு இருக்கிற கழுதை பக்கத்துல போய் அது உட்கார்ந்துருச்சு. அவன் ரிட்டர்ன் வந்தான். அடுத்த நாள் கொண்டு கழுதை வியாபாரி கிட்ட கொடுத்தான். இந்த கழுதை எனக்கு வேண்டாம். அப்ப எப்படி நீ ஒரே நாள்ல நீ கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் கழுதைய வாங்கிட்டு போனேன். ஆனா அதோட வேலைகளை செய்யாம அது என்ன பண்ணுச்சு, சும்மா அசை போடுகிற ஒரு கழுதையோட சேர்ந்து அது உட்கார்ந்துருச்சு. சோ அத நான் பார்க்கும்போது எனக்கு நல்லாதான் இருந்துச்சு. ஆனா அதுக்கு உள்ளான காரியங்கள் அது வெளிப்படும் போதுதான்
அதுல ஒரு சோம்பேறித்தனத்தை இருக்கிறத நான் பார்த்தேன். சோம்பேறியா ஒரு கழுதையோட சேர்ந்து அது போய் உட்கார்ந்து சாப்பிடுறத நான் பார்த்தேன். சோ அது அப்படி ஒரு ஸ்லக்கடா இருக்கு. சோ எனக்கு பார்க்கும்போது நல்லாதான் இருந்துச்சு. ஆனா அதோட உள்ள பூந்து அதோட இணைஞ்சு நம்ம வேலை செய்யும் போதுதான் அதோட காரியத்தை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த வியாபாரி சொன்னானா. சோ அதனால அந்த கழுதையை ரிட்டர்ன் பண்ணிட்டு அவன் போயிட்டான். சோ நம்ம பாக்குறதுக்கு நமக்கு நல்லாதான் இருக்கும். ஆனா அது உள்ள போய் பார்க்கும்போதுதான் அதோட காரியங்கள் வந்து நமக்கு எந்த அளவுக்கு அது கனிகளை கொடுக்கிறதா இருக்குதா, இல்ல காஞ்சு போன நிலைமையில தான் இருக்குதா உள்ள, இல்ல அது வெளி தோற்றத்துல மட்டும்தான் இப்படி இருக்கா எப்படிங்கறத வந்து நம்ம உள்ள போய் பார்க்கும்போது, அது பக்கத்துல நிதானிச்சு ஆராய்ஞ்சு அறிஞ்சு பார்க்கும்போதுதான் அந்த காரியங்களை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதே போலதான் இயேசு கிறிஸ்துவும் மத்தேயு 21வது அதிகாரத்திலையும் மார்க் 11வது அதிகாரத்திலையும் நம்ம அதை வாசிக்கிறோம். மத்தேயு 21வது அதிகாரத்துல 18ல இருந்து நீங்க 22 வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது வழி அருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதிலே இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலும் உன்னிடத்தில் கனி உண்டாதிருக்க கடவது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. சீஷர்கள் அதைக் கண்டு, இந்த அத்திமரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால், இந்த அத்திமரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல், இந்த மலையை பார்த்து, நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியாகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மார்க் 11 12ல இருந்து 14 வரைக்கும் வாசிங்க. மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு, அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது, அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதைப் பார்த்து, இது முதல் ஒரு காலும் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். நம்ம இந்த 2 இடத்துல நம்ம இத பார்க்கிறோம். ஆண்டவர் வந்து மத்தேயுல நம்ம பார்க்கிறோம். அவர் அந்த வழியா வந்தாரு. வந்துட்டு அந்த அத்திமரத்த பார்க்கும்போது, அத்திமரத்துல வந்து கனி இல்லாதனால, அத உடனே வந்து நான் சாப்பிடும்போது கனிகள் இல்லாதனால, அத வந்து ஆண்டவர் வந்து பட்டு போக வைக்கிறாரு. மார்க்ல நீங்க பார்த்தீங்கன்னா, அது இலைகளுள்ள அத்திமரத்தை தூரத்திலே கண்டு, அதில் ஏதாகிலும் அகப்படுமா என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாய் இராதபடியால். அது வந்து அத்திப்பழ சீசனே கிடையாது. ஆனா ஏன் ஆண்டவர் வந்து அத்திப்பழ சீசனா இல்லாம இருந்தா கூட, ஏன் ஆண்டவர் வந்து அப்படி ஒரு சாபத்த கொடுக்கிறார்? ஆண்டவர் வந்து நம்மள நேசிக்கிற தேவன், எல்லாவற்றிலும் பொறுமையா இருக்கிற தேவன். நம்ம அவர விட்டு தூரமா போனா கூட, அவர நமக்காக ஏங்கி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற தேவன். அப்ப ஏன் ஆண்டவர் வந்து இந்த அத்திமரத்த பார்க்கும்போது ஆண்டவர் வந்து சபிக்கணும்? ஏன் ஆண்டவரால அத வெயிட் பண்ணி பார்க்க முடியாதா? நம்ம அந்த இதுல நம்ம வந்து யோசிச்சு பார்க்கலாம். சீசனே இல்லாம இருந்தா கூட அதுல பழம் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் ஏன் எதிர்பார்க்கிறாரு? நம்ம இன்னொரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம். அந்த திராட்சை தோட்டக்காரர் வந்து திராட்சை தோட்டத்துல வந்து திராட்சை கொடி இருக்கும். அந்த திராட்சை கொடி வந்து அந்த கனிகள் கொடுக்காத போது இத வந்து வெட்டி போட்டுறலாம் அப்படின்னு அந்த திராட்சை தோட்டக்காரர் வந்து சொல்லும்போது, அதோட வேலைக்காரர் சொல்லுவாரு, இன்னும் 1 வருஷம் அத விட்டு பார்க்கலாம் அப்படின்னு. அப்ப இன்னொரு வருஷம் விடும்போது, அந்த இன்னொரு வருஷமும் அதோட கனிகள தரலன்னா, நான் வந்து அத கொத்தி, அதுல வந்து உரம் எல்லாம் போட்டு, அத எல்லாத்தையும் சரி பண்ணி நான் மறுபடியும் வைக்கிறேன். மறுபடியும் இன்னொரு நம்ம சான்ஸ் தருவோம். அப்ப அது வருதான்னு பார்ப்போம். அப்படியும் வரலன்னா, நம்ம அத வெட்டி போடலாம்ன்னு சொல்லி நம்ம ஒரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம். இதே புதிய ஏற்பாடுல தான் நம்ம அதையும் நம்ம வாசிக்கிறோம். ஏன் அப்படி வந்து அதுக்கு அதுக்கு சான்ஸ் குடுத்து, அப்படி அதுவும் அந்த உவமையும் வந்து ஆண்டவர் தான் சொல்றாரு. ஏன் அப்படி அதுக்கு ஒரு சான்ஸ் குடுத்தாரு? ஆனா இங்க வந்து ஆண்டவர் வந்து அத்திமரத்த பார்த்து உடனே ஏன் சபித்தார்? பார்த்தோம்னா, ஆண்டவர் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்காத சான்ஸே கிடையாது. ஆண்டவர் வந்து இந்த உலகத்துக்கு வரும்போது, அவர்களுக்காகவே தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்திற்கு வந்தார். அவருடைய சாயலாகவே நம்மள உருவாக்குனார். நம்மளோட ஆதியாகமம்ல நம்ம வாசிச்சோம்னா, அ முதலாவது முதலாவது அதிகாரம் 27வது வசனத்துல நம்ம வாசிச்சோம்னா, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவர் தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார்.
அதுக்கப்புறம் என்னது இருக்கு? பின்னும் தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமா இருக்க கிடவுது. ஆண்டவர் வந்து ஃபர்ஸ்ட் கொடுக்கும் போதே என்ன தந்துட்டாரு? எல்லாமே நமக்கு தந்திருக்காரு. நமக்கு தராதது எதுவுமே இல்ல. ஆண்டவர் ஆல்ரெடி வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்து கொடுக்காதது எதுவுமே கிடையாது. எல்லாவற்றையும் கொடுத்து அவங்கள வந்து அவ்வளவு செழிப்பா வைக்கணும்னு சொல்லி ஆண்டவர் வந்து அப்படி ஒரு அங்கலாய்ப்போட, அவர்களுக்காகவே தான் நான் வந்தேன், உங்களுக்காகவே தான் நான் இருக்கேன், உங்களுக்காக தான் நான் இதையெல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் வந்து ஃப்ரெஷ்ஷா எல்லாமே வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷா நம்மகிட்ட ஆண்டவர் வந்து கொடுத்தாரு. அப்படி கொடுத்தா கூட அந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? அவரை விட்டு பின்னாடி தூரமா, எப்ப எது பண்ணாலும் அவர்களுக்குள்ள ஒரு குறை, எப்ப எது செஞ்சாலும் அவர்களுக்குள்ள ஒரு முறுமுறுப்பு. எகிப்து தேசத்துல இருந்து அவங்கள கொண்டு வந்த நாட்கள் முதற்கொண்டு ஆண்டவருக்கு ஒரே தொந்தரவு தான். மோசேக்கு மட்டும் கிடையாது, அவங்க ஆண்டவருக்கும் ஒரே தொந்தரவு தான் அவங்களால. ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்றாரு? அவங்களை நேசிக்கிறதுனால, அவங்கதான் என்னோட திராட்சை கொடி, அவங்கள கனி கொடுக்கிறவங்களதான் நான் உருவாக்கியிருக்கேன், அவங்கள வச்சுதான் நான் இந்த காரியத்தை செய்வேன்னு சொல்லி ஆண்டவர் வந்து ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க பண்ற எல்லா காரியங்கள்லயுமே ஆண்டவர் வந்து பொறுமையா இருக்கிறத நம்ம பாக்குறோம். இப்ப அங்க பஸ்கா பண்டிகையில அந்த கொண்டாட்டத்துல அவங்க உள்ள வராங்க. ஆண்டவர் வந்து அந்த வழியாதான் போனாரு. ஆனா திரும்பி ரிட்டர்ன் வரும்போது ஏன் அதை சபிக்கணும்? முன்னாடியே பார்த்திருந்திருக்கலாம், அந்த ட்ரீ அப்படிதான் இருந்திருக்கும். ஆனா இந்த நெக்ஸ்ட் டே அதே வழியா நம்ம ஆண்டவர் போகும்போது பாக்குறாரு இயேசு கிறிஸ்து. ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம மார்க்ல நம்ம வாசிக்கிறோம், அவங்க தேவனுடைய ஆலயத்தை எந்த அளவுக்கு நம்ம பரிசுத்தமா வைக்கணுமோ, தேவனுடைய ஆலயத்தை வந்து எவ்வளவு பயபக்தியா நடத்தணுமோ, அந்த காரியத்தை அவர்கள் இருந்து ஆண்டவர் வந்து பார்க்க முடியல. அந்த காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள அந்த மாதிரி காரியம் வந்து வெகு தூரமா போயிருந்துச்சு. ஆண்டவர் குறித்ததான ஒரு பயம், ஒரு பயபக்தி. எப்படி மோசே வந்து அவங்களை அழைத்து செல்லும் போது தேவன் வந்து மோசையோடு அவர் பேசும்போது அவரோட பாதரட்சிகளை கழட்டி போட்டுட்டு என்னோட சமூகத்துல வான்னு சொல்லி இதெல்லாம் பார்த்துதான் அவங்க வந்திருக்காங்க. ஆனாலும் அவர்களுக்குள்ள ஒரு தெய்வ பயம் இல்லை. அப்படி ஒரு அருவருப்பான காரியங்கள், அதன் மூலமா ஆண்டவருக்குள்ள நெருங்க முடியாத ஒரு சலசலப்பு, ஒரு கலகலப்பு அந்த இடத்துல, புறா விற்கிறவர்கள், இப்படி எல்லாவற்றையும் அவங்க போட்டு தேவ ஆலயத்தை நாசமாக்கி இருக்கிற சூழ்நிலையில ஆண்டவர் பார்த்து பரிதாபப்படுறாரு. நான் இந்த ஜனங்களுக்காக நான் எவ்வளவோ காரியங்களை சொல்லியிருக்கிறேன், எத்தனையோ தீர்க்கதரிசிகளை வச்சு இவங்களை நான் நடத்தி வந்தேன். ஆனா அந்த காரியங்கள் எல்லாம் அந்த மக்கள் பார்க்காம, அதை உணராம, இன்னும் வணங்கா கழுத்துள்ளவர்களா உணராதவர்களாகவே இருக்கிறார்களேன்னு சொல்லி அவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் எதிர்பார்க்கிற அந்த கனிகள், நான் எதிர்பார்த்திருக்கிற அந்த சமயத்துல அவர்களிடத்துல இல்லையேன்னு சொல்லி ஆண்டவர் வருத்தப்பட்டுதான் அத சிம்பாலிக்கா அவங்கள பத்தி காட்டணுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் வந்து அந்த அத்திமரத்தை சபிக்கிறார். அதோட சீசன் கிடையாது. ஆண்டவருக்கு தெரியும், நல்லா அங்க கூட இருக்கிறவங்களுக்கும் தெரியும். ஆனா ஆண்டவர் வந்து அதன் மூலமா நீங்க பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டுல எல்லா இடத்துலயுமே வந்து ஆண்டவர் உவமைகள் மூலமா தான், பேரபிள்ஸ் மூலமா தான் ஆண்டவர் வந்து நிறைய காரியங்களை சீஷர்களுக்கும் சரி, அங்க சுற்றி இருக்கிற மக்களுக்கும் சரி, கூட வருகிறவர்களுக்கும் சரி, எல்லாருக்கும் ஆண்டவர் வந்து அந்த உவமைகள் மூலமா தான் நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்திருப்பாரு. அதே போலதான் இப்பவும் அந்த ஒரு வருத்தத்தின் பாதையில அந்த இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு பண்ண விடாத அந்த மாதிரி அந்த அருவருப்புகள் மூலமா நான் எதிர்பார்த்திருக்கிற கனி இவர்களிடத்துல இல்லையேன்னு சொல்லி அங்கலாய்ச்சு ஆண்டவர் வந்து அந்த இதை வந்து சபிக்கிறாரு. அப்ப நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நம்ம வந்து வெளி தோற்றத்துல நம்ம வந்து பாக்குறதுக்கு அழகா தெரியும், வெளி தோற்றத்துல நம்ம வந்து ஆண்டவருக்காக பிரகாசிக்கிறவர்கள் போல தெரியும், வெளி தோற்றத்துல நம்ம எல்லா ஊழியங்களையும் நம்ம செய்கிறவர்கள் மாதிரி நம்ம தெரியும். ஆனா நம்ம பக்கத்துல வந்து பார்க்கும்போது, நம்மளோடு இசைந்து நடக்கும்போது, நம்மளோடு காரியங்களை பகிர்ந்து கொள்ளும் போதுதான் நம்ம யாருங்கிறத வந்து வெளியே நம்ம வெளிப்பட்டுருவோம். அப்ப நம்ம இன்னைக்கு எந்த மாதிரி ஒரு கிறிஸ்தவத்துல நம்ம இருக்கிறோம்? நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, நம்ம மற்றவங்க மூலமா ஐயோ நீங்க ரொம்ப நல்லவங்க, நீங்க நல்ல ஊழியம் செய்றீங்க, நீங்க ஒரு நல்ல போதகர், நீங்க ஒரு நல்ல சிஸ்டர், நல்ல ஒரு பிரதர்ன்னு சொல்லி நம்மள வெளி தோற்றத்தின் மூலமா வந்து அவங்க நம்மள வந்து பிரைஸ் பண்ணலாம். ஆனா உள்ளார்ந்த இருதயத்துல நம்ம யாருங்கிறத வந்து நம்மை நாமே ஒவ்வொரு நாளும் நம்ம ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டும். ஆண்டவர் வந்து அந்த அத்திமரத்தை வந்து பார்க்கும்போது ஆண்டவர் பார்த்த உடனே அது இல்லை, உடனே ஒரு சாபம் அங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? பி ரெடி ஆல்வேஸ். சீசனா இருக்கட்டும், சீசன் இல்ல,
அது மேட்டர் கிடையாது. சீசன் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, நம்ம கனி கொடுக்கிறவங்களா எப்பொழுதுமே இருக்கணும். சீசன் இருந்தா மட்டும் தான் நான் வந்து சர்ச்சுக்கு போவேன். சீசன் இருந்தா மட்டும் தான் நான் பைபிள் வாசிப்பேன். சீசன் இருந்தா மட்டும் தான் நான் அதிகாலையில எழும்பி தேவனை நோக்கி கூப்பிடுவேன்ங்கிற ஒரு சீசனல் கிறிஸ்டியனா நம்ம இருந்தோம்னா, நம்மளுக்கு அந்த சாபங்கள் நம்மை தேடி வரும். அதனாலதான் ஆண்டவர் வந்து அந்த எதிர்பார்த்த நான் டைம்ல வந்து எனக்கு அந்த டைம் அந்த கனி கிடைக்கலையேன்னு சொல்லி நம்ம வந்து சர்ச்ல வந்து நம்ம சொல்றோம், முதல் கனி வந்து ஆண்டவருக்கு. எல்லா இடத்துலயும் நம்ம வந்து அதை சொல்றோம், முதல் கனி. இப்ப வயல்ல வேலை பார்த்தாங்கன்னா அதுல நெல் விளைஞ்சுச்சுன்னா அதை ஆண்டவர் கொண்டு வந்து கொடுப்பாங்க. பழத்தாறு வந்துச்சுன்னா அந்த பழத்தாறுல இருந்து ஃபர்ஸ்ட் சீப் வந்து அது ஆண்டவருக்குன்னு சொல்லி, அப்படி எல்லாமே முதல் கனியை வந்து ஆண்டவருக்கு. முதல் பையன் இல்ல முதல் புள்ள பிறந்துச்சுன்னா எனக்கு முதல் கனி உங்களுக்கு தான் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருக்காக நம்ம வந்து அதை அர்ப்பணிப்போம். அப்படி முதல் கனியை வந்து ஆண்டவர் கொடுக்குற சூழ்நிலையில அந்த அத்திமரத்துல அந்த முதல் கனியாகிய அந்த கனி வந்து அதுல இல்லாதனால, அந்த ரெடியா இல்லாதனால அந்த ட்ரீ வந்து ஆண்டவர் வந்து உடனே சாப்பிடும். அது வந்து இஸ்ரேல் ஜனங்களை வச்சுதான் ஆண்டவர் வந்து அந்த சாபத்தை வந்து அங்க கட்டளையிடுகிறார். அதன் மூலமா மக்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. அதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு டைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா டைம்லயுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்ப வேணாலும் இந்த உலகத்துக்கு வரலாம். நம்ம திரும்ப கூட்டிட்டு போறதுக்கு. நம்ம வீட்டுல வந்து நம்ம எல்லா நேரத்திலும் வீட்டுல வெளிய போகும்போது, நம்ம ஒர்க் பண்ற இடத்துல, நம்ம சர்ச்ல எல்லா இடத்துலயுமே நம்மளும் ஆயத்தமா இருக்கணும். மற்றவங்களையும் ஆயத்தப்படுத்துறதுக்கு நம்ம எப்பொழுதும் அதை வந்து ஒரு விழிப்புணர்வோட நம்ம இருக்கிறதுக்காக ஆண்டவரிடத்துல நம்ம கேட்கணும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் ஆகுற இடத்துல இருந்து தப்பிச்ச அவங்க கிட்ட போய் நீங்க கேட்டு பாருங்க. அந்த ஒரு நிமிஷம் வந்து எவ்வளவு வேல்யூபிள்னு சொல்லிட்டு. ஒரு நிமிஷம் ட்ரெயினை மிஸ் பண்ணவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க. இல்ல ஒரு நிமிஷத்துல அந்த ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்துட்டாங்க. அவங்க கிட்ட யோசிச்சு பாருங்க. அவங்க எவ்வளவு லக்கேஜ தூக்கிட்டு ஓடி போய் எப்படி அந்த ஒரு நிமிஷத்துல அந்த ட்ரெயினுக்குள்ள ஏறி உட்கார்ந்த உடனே அப்பாடா அப்படின்னு இருக்கும். அப்ப அந்த எல்லா டைம்லயுமே நம்ம வந்து ஒரு அலர்ட்டா அப்படி இருக்கும்போதுதான் வந்து நம்மளோட காரியங்களை நம்ம வந்து பற்றி பிடிக்க முடியும். ஆதாம் ஏவாள் ஆண்டவர் வந்து எல்லாவற்றையும் செஞ்சு, எல்லா கனி தருகிற கொடி எல்லாவற்றையும் கொடுத்தாரு. என்ன வேணாலும் சாப்பிடுங்க, எல்லாமே இது உங்களுக்குதான். அந்த ஒரு பழத்தை தவிர நீங்க எது வேணாலும் பண்ணலாம்னு சொல்லி எல்லா கனிகளையும் அப்படியே ஒரு ஃப்ரெஷ்ஷா அவங்கள வந்து ஆண்டவர் அங்க நிறுத்தினார். அப்போ அவங்க எல்லாத்தையும் அனுபவிச்சாங்க. எல்லாம் ஸ்மூதா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆண்டவர் வந்து அது எல்லாவற்றையும் சரி பாருங்க, நீங்க இதை பக்குவப்படுத்துங்க, இதை எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லி ஆண்டவர் காவல்ல கொடுக்கும்போது அவங்க நல்லாதான் இருந்தாங்க. எல்லாமே வந்து அவங்கள சுத்தியும் நல்லா இருந்துச்சு, இவங்களும் நல்லாதான் இருந்தாங்க. எல்லாவற்றையும் பண்படுத்தி எல்லாவற்றையும் கரெக்டா தான் பாத்துட்டு இருந்தாங்க. ஆனா என்னைக்கு சாத்தான் வந்து அவங்களிடத்துல அவங்களுக்கு எந்த மூலமா வந்தா, எப்படி வந்தா, ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அவங்களோட பாவத்துல விழ வச்சான். அது அந்த டைம். அப்ப நம்ம வந்து எல்லா நேரத்திலும் நம்ம விழிப்புணர்வுகளா இல்லைன்னா அந்த டைமை வந்து நம்ம மிஸ் பண்ணிடுவோம். சாத்தான் வந்து அப்படியே வஞ்சிக்கிறவன் சொல்லி ஆண்டவர் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அந்த வஞ்சனையின் மூலமா எல்லாம் ஒரே நாள்ல வந்து அவன் வஞ்சித்து அவங்களுக்கு கீழே விழ பண்ணி அந்த பழத்தை கொடுத்து அவங்கள வந்து நாஸ்தி பண்ணல. ஒவ்வொரு நாளும் அவங்க அந்த கார்டன்ல உலாவும் போது ஒவ்வொரு நாளும் வந்து நல்லவனை போல பேசி நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகி, ஏவாள் கூட அவன் நல்ல ஒரு ஃப்ரெண்ட் ஆகி, அவன் என்ன சொன்னாலும் இவன் நம்புற அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களுக்குள்ள ஒரு திக்னஸ், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட திக்னஸ் அவங்களுக்குள்ள வந்திருக்கும். இப்ப யாராவது நம்ம நார்மலா இருக்கிறவங்க கிட்ட போய் நம்ம ஏதாவது சொன்னா யாராவது செய்வாங்களா? நம்ம ட்ரெயின்ல போகும்போது இந்த பிஸ்கட்டை வாங்கி சாப்பிடாதப்பா, இந்த இங்க வெளியில போகும்போது யாராவது ஸ்கூல்ல யாராவது கூப்பிட்டா போயிடாதப்பா, அப்படி எல்லாம் நம்ம சொல்றோம். முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட நம்மளால பழக முடியாது. சோ அந்த கார்டன்ல இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் அந்த சாத்தான் அவன் சர்ப்பமானது வந்து டெய்லியும் அதை கிட்ட பேசியிருக்கோம். டெய்லியும் ரெண்டு பேரோட கான்வர்சேஷன் போயிருக்கோம். நார்மலா பேசி ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அப்படியே கான்வர்சேஷன் பெருக 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 ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உண்டாயி இவன் சொன்னா இவ கேட்பாங்கிற அந்த சுச்சுவேஷன் வரைக்கும் சாத்தான் அவளை வஞ்சித்தே கொண்டு போனான். ஆனா அவன் விழ வைக்கிற அந்த டைமிங்க வந்து அவங்க புரியாததுனால அவளும் விழுந்து போனாள், அவனும் விழுந்து போனாள். அந்த டைமிங் எப்ப வேணாலும் பிசாசானவன் நம்மளை வஞ்சிக்கிறவான். அந்த டைமிங் தெரியாதனால அந்த டைம்ல அவங்களோட கனிகளை கொடுக்கிற இல்லாம அந்த டைம்ல அவங்களோட
கனிகளை இழந்து போனவங்களா நின்னாங்க. அது வரைக்கும் கனி கொடுக்கிறவங்களாதான் இருந்தாங்க. அது வரைக்கும் பாவம்னா என்னன்னே தெரியாதவங்களா இருந்தாங்க. ஆண்டவர் எப்படிப்பட்டதான காரியங்கள் அவங்களுக்கு கொடுத்தாங்களோ அந்த காரியங்கள் எல்லாம் அவங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நல்ல சந்தோஷமா ஆண்டவருடைய சமூகத்துல இருந்தாங்க. ஆனா அந்த பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல சாத்தான் அவங்களை விளைவிச்சதுனால அவங்களோட கனிகளை முழுமையா இழந்து போய் சாபக்கேடான அந்த காரியத்துக்குள்ள அவங்க தள்ளப்பட்டாங்க. அப்படி நம்ம முதல் அதிகாமத்திலேயே நம்ம வாசிக்கிறோம். இந்த கனிகள் இழந்து போனதான ஆதாம் ஏவாளையும் நம்ம பார்க்கிறோம். பாத்தீங்கன்னா நம்ம புதிய ஏற்பாட்டுல இன்னும் 10 கன்னிகைகளை நம்ம பார்க்கிறோம். 10 பேரும் கிளம்பி போற மாதிரிதான் இருக்கு. 10 பேரும் மணவாளனை நோக்கி ஆயத்தமாகி போற மாதிரிதான் இருக்குது. வெளித்தோற்றத்துல பார்க்கும்போது நல்ல ரெடி. அவங்க இப்ப வந்தாலும் மணவாளன் வந்தாலும் போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷனை தான் அந்த 10 பேரை நம்ம பார்க்கும்போது பார்க்க முடியும். ஆனா மணவாளன் வரும்போதுதான் தெரியுது யாரு ரெடியா இருக்கா, யாரு ரெடியா இல்ல, யாரு கனிகளோட இருக்கிறா, யாரு கனிகளோட இல்லைன்னு சொல்லி மணவாளன் வரும்போதுதான் நமக்கு வந்து அந்த காரியத்தை நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இப்ப பாத்தீங்கன்னா அந்த காரியத்துல அந்த ஆஹ் 5 ஸ்திரீகள் வந்து விளக்குல எண்ணெயே இல்லாம அவங்க வந்து எங்களுக்கும் கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவங்களால கொடுக்க முடியல. கனிகள் இல்ல என்னால, இப்ப நான் கனிகளை கொடுப்பேன், நீங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா நானும் விளக்க ஊதிருவேன், நானும் மணவாளனோடு சேர்ந்துருவேன்னு சொல்லி அந்த கடைசி நேரத்துல நம்ம கத்துனாலும் நமக்கு உதவி செய்கிறவர்கள் ஒருவருமே இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி மனம் மனம் திரும்பாம மன திரும்பி பின்னாடி போய் நம்மளோட வாழ்க்கையில கனிகளை இழந்து அந்த மாதிரி காரியங்கள் வந்து நம்மளோட வாழ்க்கையில நிறைய இருக்கும். நம்ம அதே மாதிரிதான் இஸ்ரவேல் ஜனங்களையும் பாக்குறோம். நிறைய அவங்களோட கீழ்ப்படியாமையினால, வேசித்தனத்தினால, அவங்க வந்து விக்கிரக ஆராதனையினால தேவனை வந்து பயங்கரமா காயப்படுத்தி இருந்தாங்க. காயப்படுத்தினா கூட ஆண்டவர் வந்து மீண்டுமாய் அவங்களுக்கு வந்து சரி இன்னும் ஒரு சான்ஸ் நம்ம கொடுத்து பார்ப்போம்னு சொல்லி ஆண்டவர் வந்து சான்ஸ் கொடுக்குறாரு. அந்த திராட்சை தோட்டத்துல எப்படி அந்த திராட்சை தோட்டத்துக்கு 2வது ஒரு சான்ஸ் கொடுத்தாங்களோ, இல்ல 3வதும் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம், அதுக்கப்புறம் இல்லைன்னா நம்ம அதை வெட்டி போட்டுருவோம்னு சொல்லி அந்த திராட்சை தோட்டத்துக்கு எப்படி சான்ஸ் கிடைச்சிச்சோ அதே மாதிரிதான் ஆண்டவர் வந்து சான்ஸ் கொடுத்துட்டே வந்தாரு. நிறைய சான்ஸை நம்ம கொடுத்துட்டே வந்தாரு பாக்குறோம். அது எல்லாமே தாண்டி போகும்போதுதான் ஆண்டவர் வந்து இது ஒன்றுக்குமே உதவாது அப்படின்னு சொல்லி அந்த அத்தி மரத்தை பார்த்து சாபம் விடுறாரு. அதன் மூலமா அந்த மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், அதன் மூலமா வந்து காரியத்தை வந்து கற்றுக்கிட்டு அவங்க வந்து எப்படியாவது என்ன புரிஞ்சுக்கணுமேன்னு சொல்லி வந்து ஆண்டவர் வந்து சிம்பாலிக்கா காட்டாரு. நம்ம பாக்குறோம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்காத சான்ஸே கிடையாது. நீங்க பைபிள நீங்க வாசிச்சீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல இருந்து நீங்க புதிய ஏற்பாட்டு வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஆண்டவர் வந்து சான்ஸ் கொடுத்துட்டேதான் இருப்பாரு. மோசையோட காலத்துல பாத்தீங்கன்னா மோசை கூட்டிட்டு வரும்போது ஆஹ் முறுமுறுப்பு, வானத்துல இருந்து மண்ணா விழுகுது, மண்ணா விழுந்து அதை சாப்பிட்டு எடுத்து வைக்காதீங்கன்னு ஆண்டவர் சொல்லுவாரு. ஆனாலும் அவங்களோட ஒரு கீழ்ப்படியாமை அங்கிருந்து எடுத்து வச்சு அதுல கொஞ்சம் பறிச்சு அது கெட்டு போய் அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு. ஒரு விக்கிரக ஆராதனை இருக்கக்கூடாது, ஆனா அந்த இடத்துல ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கி அதை செஞ்சு அதை மோசை போயிட்டு வர்ற கேப்ல இந்த மாதிரி காரியங்கள், மோசே வர்றதுக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு பொறுமை இல்ல, ஒரு பொறுமை இல்லாத காரியங்கள், ஒரு எப்ப பார்த்தாலும் ஒரு ஒரு முறுமுறுப்பான ஒரு காரியங்கள் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. ஆனாலும் ஆண்டவர் வந்து அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பை நான் தருவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து இன்னொரு வாய்ப்பையும் அவருக்கு தருவாரு. தந்து 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 இல்ல இன்னைக்கு நல்லா ஆயிருவாங்க, நாளைக்கு நல்லா ஆயிருவாங்கன்னு சொல்லி ஆண்டவர் வந்து ஒவ்வொரு காரியத்திலயும் அப்படியே 2வது சான்ஸ் கொடுத்துட்டே இருப்பாரு. இன்னைக்கு மனம் திரும்பி வந்துருவாங்க, இன்னைக்கு இந்த காரியத்துல பக்குவப்பட்டுருவாங்கன்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்த்துட்டே இருக்காரு. நம்ம சாமுவேல்ல கூட நம்ம வாசிக்கலாம், நம்ம எங்களுக்கு நியாயாதிபதிகள் தான் இத்தனை வருஷ காலமா இருக்குது, 450 வருஷமும் நாங்க நியாயாதிபதிகள் கீழதான் நாங்க இருக்கோம், இல்ல எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு. அப்ப சாமுவேல் போய் ஆண்டவர்கிட்ட முறையிடுவாரு, ஆண்டவரே இந்த மக்கள் வந்து இப்படி கேக்குறாங்களே, ஏன் நியாயாதிபதிகள் இருந்தா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுவாரு, அவங்க என்ன சொல்றாங்களோ நீ அதே மாதிரி செய்ய சொல்லு. ஃபர்ஸ்ட் 1 சாமுவேல்ல நம்ம வாசிக்கிறோம் 8வது அதிகாரத்துல நம்ம போய் கேட்பான், ஆண்டவரே இவங்க சொல்றது எல்லாத்தையும் நான் வந்து உங்ககிட்ட 7வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, 1 சாமுவேல் 8வது அதிகாரத்துல 7வது வசனத்துல இருக்கு, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வது எல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை தான் தள்ளினார்கள். ஆண்டருக்கு வந்து கிளியரா தெரியுது, அவங்க என்ன தள்ளலப்பா, ஒன்ன தள்ளலப்பா, என்னதான் தள்ளுறாங்க, அதனால நீ ஒண்ணும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து சாமுவேலை தேற்றாரு. நான் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதல் இந்நாள் மட்டும் அவர்கள் என்னை விட்டு வேறே தேவர்களை சேவித்து வந்த
தங்கள் எல்லா செய்களின்படி செய்தது போல அவர்கள் உனக்கும் செய்கிறார்கள். அப்ப ஆண்டவர் பாருங்க, எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள்ல இருந்து அப்படிதான்ப்பா செய்யறாங்க. அவங்கள நான் இன்னும் பொறுமையா இருக்கேன், அவங்கள வந்து இன்னும் சரியாகணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். நீ கோவப்படாத, நீ பொறுமையாயிரு, நீ அவங்க சொல்றத நீ கேளுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அவங்க ராஜா வேணும்னு கேக்குறாங்க. கேட்டா ஆண்டவர் சொல்றாரு, இந்த ராஜா வந்தா இப்போ அவங்க வந்து ராஜா எனக்கு கண்டிப்பா வேணும்னு கேக்குறாங்க, போராடுறாங்க. அப்ப வந்து உங்களுக்கு ராஜா கிடையாதுன்னு ஆண்டவரால சொல்ல முடியும்? ஏன் இவ்வளவு நாள் அவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணவே இல்லை? ஆண்டவர் சொன்ன எந்த காரியத்தையுமே அவங்க யோசிக்கல. அப்ப ஆண்டவருக்கு வந்து சொல்றதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகாது, உங்களுக்கு ராஜா கிடையாதுன்னு சொல்ல முடியும். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? அவங்க சொல்றதுக்காக போய் நீ என்ன பண்ணுனா, இப்படி இருந்தா ராஜா வந்தா இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்கும்பா, இந்த மாதிரி எல்லாம் உங்களை வந்து ரதத்தோட ஓட வைப்பாங்க, உங்களை வந்து பயங்கர கூலி ஆட்களா ஏற்படுத்துவாங்க, உங்களை கஷ்டப்படுத்துவாங்க, உங்களுக்கு தேவையில்லாத வேலைகளை கொடுப்பாங்க, உங்க குமாரத்திகளை வந்து பரிமளத்தைகளை செய்யறவங்களா மாத்திருவாங்க, அப்புறம் அப்ப சுடுறவங்களா மாத்திருவாங்க. இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு தீஸ் ஆர் த ஸ்ட்ரகிள்ஸ் யூ ஆர் கோயிங் டு ஃபேஸ். அப்படி இருந்துச்சுன்னா, ராஜா வந்துச்சுன்னா இந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். அதனால நீங்க வந்து ராஜா வேண்டாம் அப்படின்னு நீ அவங்களுக்கு எடுத்து சொல்லுன்னு ஆண்டவர் சொல்றாரு. எதுக்கு அவங்களுக்கு எடுத்து சொல்லணும்? அவங்கதான் சோரம் போகிறார்கள், அவங்கதான் வந்து ஒண்ணுத்தையுமே அவங்க கண்டுக்கிறதே இல்லை. எதுக்கு அவங்களுக்கு வந்து ஆண்டவர் வந்து இப்படி இறங்கி போய் ஆண்டவர் வந்து அவங்களுக்கு சொல்லணும்? ஏன்னா அவர்களை நேசிக்கிறார். நம்ம வந்து ஏசாயா இதுல நம்ம வாசிக்கிறோம், நான் விரும்புகிற, நான் உருவாக்குன என்னோட ஆத்துமாக்கு விரோதமா நான் போராடுவேனா? நான் அப்படி போராடுனா அவங்களோட ஆத்துமா சோர்ந்து போகுமேன்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல வசனத்தை வாசிக்கிறோம். அந்த வசனத்தை வாசிக்கும் போது நம்ம எவ்வளவுதான் ஆண்டவர் விட்டு நம்ம தூரம் போனாலும், எவ்வளவுதான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நமக்குள்ள இருந்து வெளிப்பட்டாலும், ஆண்டவர் வந்து நமக்கு இன்னொரு சான்ஸை கொடுத்து, இல்ல என் மகன் இப்ப இன்னும் திரும்பி வந்துருவான், அவளுக்குள்ள அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு திரும்ப வந்துருவான்னு சொல்லி ஆண்டவர் வந்து அங்கலாய்ச்சி ஒவ்வொரு நாளும் நமக்காகவே காத்துக்கிட்டு இருக்கிற தேவனா இருக்கிறாரு. அது போலதான் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்காக காத்துட்டு இருந்தாரு. எவ்வளவுதான் அவங்க போனாலும், இல்ல இப்படி சொல்லி பார்க்கலாம், அப்படி சொல்லி பார்க்கலான்னு நிறைய விஷயத்துல அவங்களுக்கு புரிய வச்சு, ஆனாலும் வந்து அவங்களுக்கு புரியாத, இல்ல எப்படினாலும் நம்ம வந்து அதுல வாசிச்சீங்கன்னா, கண்டிப்பா எங்களுக்கு ராஜா தான் வேணும், அப்படி இல்ல எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும் சொல்லி 19வது வசனத்துல சொல்றாங்க. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நாங்க கேட்கறதுதான் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல வந்து இஸ்ரேல் ஜனங்கள் நிக்கிறாங்க. ஆனாலும் தேவன் அவங்களை நேசிக்கிறவரா இருக்கிறாரு. அதே இஸ்ரேல் கோத்திரத்துல இஸ்ரேல் ஜனங்கள்ல நம்ம பார்த்தோம்னா யோனாவை பார்க்கலாம். யோனாவுமே வந்து ஆண்டவர் வந்து நினிவேவுக்கு போய் அங்க இருக்கிற மக்களுக்கு நீ சொல்லுன்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்படி ஒரு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பழைய ஏற்பாட்டுல நம்ம வாசிக்கலாம். ஒருத்தரும் ஒரு மாதிரி விஷயங்கள்ல கீழ்ப்படியாம இருந்திருக்காங்க. யோனா பாத்தீங்கன்னா, நீ நினிவேக்கு போய் அவங்களுக்கு சொல்லுன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா எங்க போறாரு? கப்பல்ல ஏறி தர்ஷீஷுக்கு போயிடுறாரு. அங்க ஒரு கீழ்ப்படியாமையுமே, அங்க ஆண்டவருடைய சத்தத்தை அவரால் கேட்க முடியல. அவன் போயிட்டாருல்ல, தர்ஷீஷுக்கு போயிட்டான்ல, இவனை நம்ம அப்படியே விட்டுருவோம்னு சொல்லி ஆண்டவர் விடல. அவனை விழுங்குவதற்கு இந்த மக்கள் வந்து யாரு இதுல ஃபால்ட்டோ அவங்கள வந்து தூக்கி போடணும்னு சொல்லி அவனை தூக்கி போடுறாங்க வெளியே. தூக்கி போடும்போது என்ன பண்றாங்க? ஆண்டவர் வந்து அப்படியே கடலுக்குள்ள மூழ்கி போட்டுன்னு ஆண்டவர் விடல, திரும்ப இன்னொரு சான்ஸ் தராரு அவனுக்கு. அவனுக்காக ஒரு மீனை ஏற்படுத்துறாரு. மீனை ஏற்படுத்தி மீனோட வயிற்றுக்குள்ள போக முடியாத ஆண்டவர் செய்யறாரு. ஏன் ஆண்டவர் மறுபடியும் சான்ஸ் கொடுக்கணும்? கீழ்ப்படியாம போகிறவங்களை ஆண்டவர் வந்து அப்படியே விட வேண்டியது தானே? ஏன் ஆண்டவர் மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு? ஆண்டவர் வந்து அப்படியும் அங்க ஒரு சான்ஸ் கொடுத்து ஒரு மீனை ஏற்படுத்துறாரு. மீனை ஏற்படுத்ததுக்கு அப்புறமும் ஒரே புலம்பல். ஆண்டவர் வந்து சான்ஸ் கொடுத்து திரும்ப அந்த நகரத்துக்கு போய் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்க சொல்றாரு. பிரசங்கியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்து கோவப்பட்டு போய் உட்கார்ந்து இருக்கும் போதும் ஒரு ஆமணக்கு செடியை கூட ஆண்டவர் ஏற்படுத்துறாரு. சரி, நீ வெயில்ல கடன் விட வேண்டியது தானே? ஆண்டவர் ஏன் அப்படி விடல? ஏன்னா அவர் வந்து அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்காக பரிதபித்து கொண்டிருந்ததுனால ஆண்டவர் வந்து இன்னொரு சான்ஸ் ஆண்டவர் தராரு. அப்படி கோவப்பட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நீ என்னை விட்டு என்னைய வந்து என்ன சொன்னாலும் நீ பரவாயில்ல, நீ எனக்கு வேணும்னு சொல்லி ஆண்டவர் வந்து அங்கலாய்ச்சு அந்த யோனாவின் காரியத்துல கூட ஆண்டவர் நிற்கிறார். அப்படியே பாத்தீங்கன்னா தாவீதோட காரியங்களை நம்ம பார்க்கலாம். தாவீது பத்சேபாலோட பாவம் செஞ்சு உரியாவை கொன்னு போட்டாச்சு, ரத்த பலிக்கு காரணம் ஆயாச்சு, இப்பேற்பட்ட பாவத்தை செஞ்சாச்சு. ஆனாலும் ஆண்டவர் வந்து இன்னொரு சான்ஸ் தராரு.
சான்ஸை தந்து தேவனுடைய சமூகத்துல போய் திரும்பி மறுபடியும் வருவா, மறுபடியும் என்னிடத்துல சேருவான்னு சொல்லி அங்கலாய்ச்சி ஆண்டவர் வந்து இன்னொரு சான்ஸை கொடுக்கும் போதுதான் பாவத்துக்கு ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி தாவீதுக்கு 2வது வாய்ப்பு கிடைக்கும் போது மன்னிப்பு கேட்டு அழுது தேவனுடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்காக மறுபடியும் எழுப்பி பிரகாசிக்கிறதுக்கு வந்துச்சு. இப்படி நிறைய காரியங்களை வந்து நம்ம பழைய ஏற்பாட்டுல பார்க்கலாம். தேவன் வந்து திரும்ப ஒரு சான்ஸ், அப்படியே போனாலும் பரவாயில்ல, நீ திரும்ப என்கிட்ட வான்னு சொல்லி. புதிய ஏற்பாடுல வாசிச்சோம்னா நம்ம பேதுருவை பார்க்கலாம். பேதுருவை வந்து ஆண்டவர் வந்து நீ மறுதளிச்சிருவே என்ன 3 டைம் சேவல் கூவுறதுக்கு முன்னாடி 3 டைம் வந்து என்ன மறுதளிச்சிருவேன்னு ஆண்டவர் சொன்னாரு. அதே மாதிரி நடந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து மறுபடியும் அந்த தேவாலயத்தை நடத்துகிற அந்த பணியை வந்து பேதுருவின் கையில கொடுக்குறாரு. சோ அது 2வது சான்ஸ். இப்படி ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு சான்ஸை கொடுத்து 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 யாரையுமே தள்ளி விடாம, அப்படி இஸ்ரேல் ஜனங்கள் அப்படி போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஆண்டவர் வந்து அப்படி ஒரு அங்கலாய்ப்போடு, நான் எதிர்பார்க்கிற கனி இவர்களிடத்துல எப்படியாவது கிடைச்சிருமா, அது ஃபர்ஸ்ட் டைம் இல்லைனாலும் பரவாயில்ல, செகண்ட் டைம் இல்லைனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அங்கலாய்ச்சு வந்துட்டு இருந்தார். அப்படி அங்கலாய்ச்சு வரும்போது நிறைய சான்ஸ் கொடுத்து வரும்போது ஒண்ணுமே இல்லைங்கும் போதுதான் ஆண்டவர் வந்து அந்த அத்திமரத்தை பார்த்து சபிக்கிறாரு. அப்படி சபிச்சதுக்கு அப்புறமும் அந்த சீஷர்களுக்கு சொல்றாரு. சீஷர்கள் சொல்றாங்க, நீங்க நேத்துதான் சொன்னீங்க, இன்னைக்கு அது பட்டு போயிருச்சு. சொன்ன உடனே பாக்குறாரு. ஏன்னா அது விசுவாசத்தை பெருக்கிக் கொள்றதுக்கு. நான் ஒரு நாள் நான் நேத்து சொன்னேன், இன்னைக்கு பட்டுருச்சு. அதே மாதிரி நீங்களும் போய் இந்த மலையை பார்த்து பெயர்ந்துப்போன்னு சொல்லுங்க, போகும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. எதுவா இருந்தாலும் ஆண்டவர் வந்து ஒரு சிம்பாலிக்கா ஒரு காரியத்தை நமக்கு காண்பிச்சு கொண்டே இருக்கிறாரு. ஆண்டவர் வந்து நம்முடைய பாவங்களை மன்னிச்சு அவருடைய சுதந்திரத்தில் மீதியானவர்களை மீறுதலை மன்னிக்கிற தேவனா இருக்கிறாரு. அவர் என்னைக்குமே மீகால நம்ம வாசிக்கிறோம், அவர் என்னைக்குமே கோபமாயிராமல் இரக்கம் காட்டுவதில் பிரியப்படுகிற தேவன். அந்த மாதிரி ஒரு குணாதிசயத்தை வந்து ஆண்டவர் வந்து அவர்கிட்ட இருக்குது. எப்பவுமே கோவப்படாம, நம்ம மேல எரிச்சல் அடையாம, நம்ம பண்ணுகிற காரியங்கள் கனியற்ற வாழ்க்கையா இருந்தாலும், வேறற்று போன வாழ்க்கையா இருந்தாலும் திரும்ப நீ எப்ப எழும்பி வருவ, திரும்ப எப்படி உயிர் பெற்று வருவேன்னு சொல்லி ஆண்டவர் நமக்காக அங்கலாய்த்து கொண்டே இருக்கிறாரு எல்லா நேரத்திலையும். நம்ம வந்து சில நேரத்துல ஆண்டவர் தாமதிப்பது போல நமக்கு தெரியும். அவர் வாக்குத்தத்தத்தை மட்டும்தான் அவர் வந்து நிறைவேற்றுகிற தேவன் நம்ம நினைக்கிறோம். ஆனா அவர் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்பி தேவனுடைய சமூகத்துல வர்ற வரைக்கும் அவர் பொறுமையா இருக்கிறாருங்கிறத வந்து நம்ம ஒரு நாள் நம்ம மறந்து போகக்கூடாது. அவர் வந்து எதிர்காலத்தின் காரியங்களை வந்து நம்ம நிறைய காரியங்கள் எதிர்காலத்தை குறித்துதான காரியங்கள், என் பிள்ளை இப்படிப்பட்டதான கனிகளை கொடுப்பான்னு சொல்லி ஒரு அங்கலாய்ப்போடு ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பார் ஆண்டவர். ஆனா அதை நம்ம யோசிக்காம அந்த மாதிரி ஒரு கனிகள் நிறைந்த வாழ்க்கையில நமக்குள்ள இல்லாம நம்ம சில நேரத்துல வந்து தோல்வி அடைஞ்சு போயிடுறோம். நிறைய தவறுகளுக்கு நிறைய மனம் திரும்புறதுக்கு ஏற்றதான கனிகளை கொடுக்க முடியாத, நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த நிறைய காரியங்களை புதுப்பிக்க முடியாம ஒரு மறுரூபப்படாம நிறைய காரியங்கள் நமக்குள்ள இருக்கலாம். ஆனா ஆண்டவர் வந்து இந்த நேரத்துல நம்ம இடத்துல விரும்புகிறது என்னன்னா, இந்த மாதிரி மறுரூபப்படுகிறதான காரியங்கள் பிள்ளைக்குள்ள வரணும், புதுமை ஆகணும் அப்படிங்கறத வந்து ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறாரு. கலாத்தியர்கள் நம்ம வாசிக்கிறோம், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நட்புணம், விசுவாசம்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இப்படி எல்லா கனிகளும் நிறைந்தவர்களா நம்ம இருக்கிறோமா, இல்ல கனிகளே அற்ற உள்ளவங்களா நம்ம இருக்கிறோமாங்கிறத வந்து நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். நான் ஒரு மிஷனரி பயோகிராஃபி உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ரிச்சர்ட் உம்ரன்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரு ரொமேனியால வந்து ஒரு இவாஞ்சலிஸ்டா இருந்தாரு, லூத்ரன் பிரீஸ்டா இருந்தாரு, ஒரு ப்ரொஃபஸரா இருந்தா கூட இருந்தாரு. அவர் வந்து தேவனை பற்றி மற்றவர்களுக்கு வந்து சுவிசேஷத்தை சொல்லும் போது, அவர் மனைவியா சபீனா அவரோட மனைவி பேரு, ஒரே ஒரு பையன் இருந்தாங்க. 2 பேரும் சேர்ந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யறதுக்காக எப்படியாவது வந்து தேவனை பற்றி நம்ம அறிவிச்சிடணும்னு சொல்லி ஒரு கட்டாயத்துல அவங்க இருப்பாங்க. ஆனா அங்க இருக்கிற கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் இல்ல. அது கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்னால இவங்களுக்கு வந்து ஃப்ரீ ஹேண்டடா வந்து தேவனை பற்றி அறிவிக்க முடியாது. அதனால அவங்களோட மறைவா அவங்களோட வீட்டுக்குள்ள அப்படி ஆண்டவருடைய வசனத்தை எப்படியாவது பிரஸ்தாபப்படுத்தணும்னு சொல்லி சின்ன சின்ன பைபிள் எல்லாம் கொடுத்து ஆண்டவருடைய வார்த்தையை அவங்களுக்கு சொல்லி நிறைய பேரை வந்து ஆண்டவருக்குள்ள வழி நடத்திட்டு இருந்தாங்க. அப்ப இப்படி ஒரு நாள் இப்படி வழி நடத்துறது தெரிஞ்சு அவரு சர்ச்சுக்கு போற வழியில அடிக்கடி அரெஸ்ட் பண்ணுவாங்க அவரை. இந்த மாதிரி இதனால அவரை அடிக்கடி அரெஸ்ட் பண்ணுவாங்க. அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிருவாங்க. 3 இயர்ஸ் இருப்பாரு, மறுபடியும் வருவாரு, மறுபடியும் அரெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய டைம் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க.
இப்போ ஒரு டைம் வந்து அவர் சாலிட்டரி பிளேஸ்ல அவரை எதுவுமே இல்லாம, சவுண்ட் இல்லாம டார்க் ரூம்ல அந்த மாதிரி அவரை அடைச்சு வச்சிருந்தாங்க. நிறைய துன்பங்கள் அனுபவிச்சாரு. அப்ப அவருக்குள்ள அவரை அந்த ஜெயில்ல போட்டு கட்டி வச்சிருக்கும் போது அவருக்குள்ள ஒரு தாகம். நான் வெளியே இருக்கும்போது ஆண்டவருக்காக நான் கனிகளை கொடுத்தனே, வெளியே இருக்கும்போது நிறைய ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினேனே, இப்ப என்னை உள்ள அடைச்சு போட்டிருக்காங்க, நான் எப்படி தேவனுடைய ஞாபகத்தை மகிமைப்படுத்த முடியும், எப்படி தேவனுக்கேற்ற கனிகள் என்னிடத்துல இருந்து வெளிப்படும்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு போராட்டம், ஒரு தாகம், அப்படி ஒரு சலசலப்பு அவருக்குள்ள இருந்துச்சு. ஆண்டவர் இப்ப கூட வந்தா கூட நான் எத்தனை ஆத்துமக்களை நான் ஆதாயப்படுத்திருப்பேன்னு சொல்லி அப்படி ஒரு ஆதங்கம் அவருக்குள்ள இருந்துச்சு. அப்போ அந்த இடத்துல அவரை சாலிட்டரி பிளேஸ்ல அவரை போட்டிருக்கும் போது அவருக்கு வந்து கொஞ்சம் நாலேஜ் வந்து கொஞ்சம் டபுளா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி அவர் வந்து யோசிக்கிற காரியம் ஒரு 50 மடங்கு அப்படி யோசிப்பாரு நிறைய. அந்த மாதிரி ஒரு ஞானத்தை வந்து ஆண்டவர் அவருக்கு கொடுத்திருந்தாரு. அப்போ ஆண்டவர் வந்து இப்ப நான் யாருக்கு நான் தேவனை பத்தி சொல்லணுமேன்னு சொல்லி ஆண்டவர் வந்து அந்த ஜெயில் ரிச்சர்ட் உம்ரன் வந்து இந்த ஜெயில உட்கார்ந்துட்டு வாழ வந்து இப்படி தட்டுவாரு. தட்டும்போது அங்க இருந்து ஒரு சவுண்ட் வரும் அடுத்த வால்ல இருந்து. அப்போ நம்ம சவுண்ட், ஏன்னா அங்க சவுண்டே கேட்காத அந்த மாதிரி ஒரு டார்க் ரூம்ல எதுவுமே ஷூஸ் கூட சத்தம் கேட்காத அளவுக்கு அப்படி அந்த மாதிரி ஒரு ரூம்ல அவங்கள அடைச்சு வச்சிருந்தாங்க. அப்ப அவர் அந்த வால்ல தட்டும்போது அந்த பக்கம் இருந்து வால்ல தட்டுற ஒரு சத்தம் கேட்டுச்சு. அப்போ கேக்குது, அப்ப யாருக்கும் கேக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த நேரத்துல அந்த சவுண்டு 1 டைம் டேப் பண்ணுவாரு, அங்கிருந்து ஒரு டைம் டேப் ஆகும். சோ 2 டைம்ஸ் பண்ணுவாரு, சோ செக் பண்ணுவாரு, அங்கிருந்து 2. சோ இப்படி கேக்குதுன்னு சொல்லிட்டு உடனே ஆண்டவர் பத்தி நிறைய விஷயங்களை சொல்லுவாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்காக மரிச்சாரு, உங்களுக்காக ரத்தம் சிந்தினாரு, அவருதான் உண்மையான தேவன் சொல்லி அப்படி நிறைய காஸ்பல் வந்து அப்படியே அந்த செவுரு மூலமா அப்படியே சொல்லிட்டே இருப்பாரு. யார் இருக்காங்க என்னன்னு தெரியாது. அப்போ அந்த இடத்துல இருந்து அவரை ஷிஃப்ட் பண்ணி வேற ஒரு இடத்துல போடுவாங்க. வேற ஒரு இடத்துல போடும்போது பாத்தீங்கன்னா அங்க ஒரு 4, 5 பேர் இருப்பாங்க. அந்த ரூம்ல போகும்போது ஒருத்தர் மரண படுக்கையில இருப்பாரு. அப்ப அவர்கிட்ட போய் சொல்லுவாரு, நீங்க சாக போறீங்க, நீங்க ஆண்டவரை பத்தி தெரிஞ்சுக்கோங்க, நீங்க ஆண்டவரை பத்தி தெரியாம போனீங்கன்னா நீங்க நரகத்துக்கு போயிருவீங்க, நீங்க ஆண்டவரை பத்தி அவர்தான் உண்மையான தேவன் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவாரு. அப்ப அவர் சொல்லுவாரு, நான் 2 வருஷத்துக்கு முன்னாடியே ரசிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. எப்படி நீங்க இந்த ஜெயிலே தான் இவ்வளவு வருஷமா இருக்கீங்க, எப்படி நீங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னு கேட்கும்போது ஒருத்தர் இந்த செவுரு வழியா எனக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு, அதுல தேவனாகிய இயேசு கிறிஸ்து தான் உனக்காக மரிச்சாரு, உனக்காக உயிர்த்தாரு, அவருதான் உனக்காக காயப்பட்டாரு, அதனால நீ அவரை ஏற்றுக்கொள், அவருதான் உண்மையானதுன்னு சொல்லி இந்த செவுரு மூலமா எனக்கு ஒரு சத்தம் உண்டாச்சு, அதன் மூலமா தான் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுட்டேன்னு சொன்னாரு. அவருடைய கண்கள்ல கண்ணீர் வந்துதான். அப்போ பாத்தீங்களா, நம்மளால முடியாதுங்கிற இருக்கிற காரியத்துல கூட அவர் ஒரு கனி கொடுக்கிற மரமா அந்த இடத்துல எழுப்பி நின்னாரு. நமக்கு நிறைய சுச்சுவேஷன் வந்து கனி கொடுக்கிற மாதிரி எனக்கு நிறைய தண்ணீர் பாய்ச்சி எனக்கு வழி விட்டு எனக்கு கொத்தி எல்லாம் பண்ணாதான் நான் இருப்பேன், அப்பதான் நான் வளருவேன் அப்படி இல்லை. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கனி கொடுக்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கிறதுக்கு நம்ம ஆயத்தப்படணும். எப்பேற்பட்ட பாடுகளுக்குள்ள நம்ம போனாலும் சரி, எப்பேற்பட்ட கஷ்டங்களுக்குள்ள இருந்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக அடிக்கப்பட்டாரு. நம்ம இந்த லெந்து நாட்கள்ல நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிபட்ட அவர் கொண்டு போகப்படுகிற எல்லா காரியங்களையும் நம்ம நிதானிக்கிறோம். ஒன்லி ஃபார் திஸ் 40 days. எல்லா நாட்களையும் ஆண்டவரே நீங்க எனக்காக தான் அடிக்கப்பட்டீங்க, எனக்காக தான் நொறுக்கப்பட்டீங்க, என்னோட மீறுதல்களுக்காக தான், என்ன மன்னிக்கிறதுக்காக தான், என்னை ஏற்றுக்கொள்வதற்காக தான். ஆண்டவர் வந்து வசனத்துல சொல்றாரு, நீங்க என்ன தெரிஞ்சுக்கொள்ள, நான் தான் உங்களை தெரிஞ்சுக்கொண்டேன் ஆண்டவர் சொல்றாரு. நம்ம போய் ஆண்டவரை தெரிஞ்சுக்கொள்ள அவரு நம்மளை சூஸ் பண்ணிருக்கிறாரு. அதனாலதான் நம்ம இன்னைக்கு இந்த நேரத்துல இப்படி இருக்கிறோம். நம்ம இறைமையால வாசிக்கிறோம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதிலே 8வது வசனத்துல வாசிங்கன்னா, அவர் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறது கூட காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும். வெயில் அடிச்சாலும் பரவாயில்ல, உஷ்ணம் வந்தாலும் பரவாயில்லையா, ஆனா பச்சையா இருக்குமா. மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பான். ஆண்டவர் வந்து நம்மள அப்படிதான் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி அந்த அப் டு தட் அது மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டாரோ அதே போலதான் நம்மளே ஆண்டவர் அப்படிப்பட்டதான கனிகள் என்ன மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, உஷ்ணம் வந்தாலும் பரவாயில்ல, காட்டு அடிச்சாலும் பரவாயில்ல, மழை பெஞ்சாலும் பரவாயில்ல, புயல் போல பிரச்சனைகள் வந்தாலும் சரி, என்ன மாதிரி காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில வந்தாலும் நம்ம எல்லா நேரத்திலையும் கனி கொடுக்கிறவங்களா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் ஆசைப்பட்டாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த மாதிரி கனி கொடுக்கறதான வாழ்க்கையில நம்ம இருக்கிறோமா? ஆண்டவர் எல்லா நேரத்திலையும் எந்த செகண்டா இருந்தாலும் ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கும் போது அப்படிப்பட்டதான காரியங்கள் நமக்குள்ள இருக்குதான்னு சொல்லி நாமே ஆராய்ஞ்சு பார்ப்போம். நம்ம கொரிந்தியர்ல வாசிக்கிறோம்,
நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியலையா? உங்களுடைய சரீரம் வந்து தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயமாகிய நம்ம தேவனுடைய காரியங்களுக்கு ஏற்ற நம்ம அவருடைய சாயலாகவே நம்மளை உருவாக்கி இருக்கும்போது, நமக்கேற்ற காரியங்களை எல்லாமே ஃப்ரெஷ் அண்ட் ஃபுல்லா நமக்கு குடுத்திருக்கும் போது, அந்த காரியங்களை எடுத்துட்டு ஏன் நம்மளால ஓட முடியல? ஏன் நம்ம காஞ்சு, ஏன் நம்ம வேரற்று போய் நம்மளோட வாழ்க்கையில இருக்கணும்? நெறைய நேரத்துல எங்களுக்கு சான்ஸ் குடுத்துருக்கீங்க. 2வது சான்ஸ், 3வது சான்ஸ், இன்னைக்கு வந்துருவான், நாளைக்கு வந்துருவான்னு சொல்லி நீங்க எனக்கு எதிர்பார்த்திருக்கிறீங்க எனக்காக. நான் அதுல கரெக்ட்டா இருக்கிறேனா? இன்னைக்கு நம்ம வந்து அந்த லெந்து நாட்கள நம்ம மெடிடேட் பண்ணா கூட, நம்மை நாமே நிதானித்து அறிக்கணும் அதுல. எப்படி வந்து ஆண்டவர் விசுவாசத்தை பெருக்கிக் கொள்றதுக்காகவும் ஆண்டவர் சொன்னாரு. இவ்ளோ நாட்கள் நான் சான்ஸ் குடுத்தும் கனி கொடுக்கலங்கிறதுக்காகவும் ஆண்டவர் வந்து அந்த இடத்துல இருக்காரு. ஆண்டவர் எப்பல்லாம் எதிர்பார்த்து வராரோ நம்மகிட்ட, அது சீசனா இருந்தாலும் சரி, சீசன் இல்லனாலும் சரி, அந்த எதிர்பார்க்கிற நேரத்துல அந்த சரியான கனியை கொடுக்கிறவங்களா நம்ம இருக்கணும். இன்னைக்கு நம்ம வந்து நம்மை நாமே நிதானித்து அறிவோம். ஆண்டவரே, வேர் கொடுக்கிற பிள்ளைங்களா, கனி கொடுக்கிற பிள்ளைங்களா இருப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க